உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன். இன்றைக்கு ஆட்சியில் இருக்கின்ற அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், முதலமைச்சராக இருக்கின்ற ஜெயலலிதா ஆகியோர் கடந்த 4.5 ஆண்டுகளாக செய்த ஊழல்களை எல்லாம் தொகுத்து ஒரு ஊழல் பட்டியலை மாநிலத்தினுடைய ஆளுநரிடம் கடந்த 2/5/2015 ஒரு பட்டியலை தயார் செய்து ஆளுநரிடம் கொடுத்து அவர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டோம். கிட்டத்தட்ட 7 மாதங்களுக்கு பிறகு அதை இன்று வெளியிட வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டிருக்கின்றது. அதை ஒரு புத்தகமாக செய்து போட்டு இன்றைக்கு அதை நாங்கள் வெளியிடுகின்றோம். இந்த கவர்னரிடம் கொடுத்த ஊழல் குற்றச்சாட்டு பட்டியல் முதல் ஊழல் என்பது கிட்டத்தட்ட 25-26 ஊழல் குற்றச்சாட்டுகளை நாங்கள் கவர்னரிடம் கொடுத்தோம். அதிலே பார்த்தீர்கள் என்று சொன்னால், செயற்பொறியாளர் முத்துக்குமாரசாமி தற்கொலை செய்து கொண்ட சம்பவத்தை ஒட்டி நகர்ந்த ஊழலை, அதையும் அதேபோல் கொக்கோ கோலா நிறுவனத்திற்கு நிலம் ஒதுக்கிய ஊழலையும் 2 ஊழல்களில் மட்டும் நடவடிக்கை எடுத்ததாக சொல்லியிருக்கின்றார்கள். முத்துக்குமாரசாமியுடைய தற்கொலைக்கு காரணமான அமைச்சர் அக்னி கிருஷ்ணமூர்த்தி கைது செய்யப்பட்டு இப்போது வழக்கு நடந்து கொண்டிருக்கின்றது. அதேபோல் கொக்கோ கோலா நிறுவனத்தில் ஏற்பட்ட ஊழலை சொல்லிய பிறகு அந்த கொக்கோ கோலா நிறுவனத்திற்கு போட்ட ஒப்பந்தத்தை இந்த அரசாங்கம் ரத்து செய்திருக்கின்றது. அதை தவிர மற்ற குற்றச்சாட்டுகள் மீது எந்த விதமான நடவடிக்கையும் இதுவரை எடுக்கப்படவில்லை. முதல் குற்றச்சாட்டு செயற்பொறியாளர் எஸ். முத்துக்குமாரசாமியுடைய தற்கொலை, 2வது மின் கொள்முதல் ஊழல், 3வது கொக்கோ கோலா நிறுவனத்திற்கு நிலம் ஒதுக்கியதில் ஊழல், 4வது உயர்கல்வித்துறையில் நடக்கின்ற ஊழல், 5வது பள்ளி கல்வித்துறையில் நடக்கின்ற ஊழல், 6வது ஆவின் பால் கலப்பட ஊழல், 7 லேப்டாப் ஊழல், 8 நெடுஞ்சாலைத்துறை ஊழல், 9 பாதாள சாக்கடை ஊழல், 10 ஊழலால் ரத்து செய்யப்பட்ட உடன்குடி மின் திட்டம், 11 டாஸ்மாக் ஊழல், 12 நெல் முட்டைகளில் கலப்படம் செய்த ஊழல், தொழில்துறையில் இண்டஸ்ட்ரியல் டிபார்ட்மெண்டில் நடைபெறுகின்ற ஊழல், மின்சார வாரிய ஊழல். மின்சார வாரிய ஊழலை பற்றி இன்னைக்கு ஆனந்தவுடன் கூட ஒரு தலையங்கத்தை எழுதியிருக்கின்றார்கள். அந்த மின்சார வாரிய ஊழலில் மட்டும் ஜெயலலிதாவிற்கு ஒரு ஆண்டிற்கு 10,000 கோடி ரூபாய் கடந்த 4 ஆண்டு காலமாக கிடைத்துக் கொண்டிருக்கின்றது ஊழல் பணமாக. 15 செய்தித்துறையில் ஊழல், 16 போக்குவரத்து துறையில் ஊழல், 17 நூலகத்துறையில் ஊழல், 18 மருத்துவத்துறையில் ஊழல், 19 பத்திரப்பதிவு துறையில் ஊழல், 20 ரியல் எஸ்டேட் ஊழல், 21 வாணிக வரித்துறையில் ஊழல், 22 கிரனைட் ஊழல், 23 மீனவர்களுக்கு வழங்கப்படும் டீசலில் ஊழல், 24 இஎஸ்ஐ மருத்துவமனையில் ஊழல், 25 பொது விநியோகத்துறையில் ஊழல், 26 தோட்டக்கலை துறையில் சொட்டு நீர் சாகுபடிக்கு தருகின்ற மானிய தொகையில் மிகப்பெரிய ஊழல் நடந்திருக்கின்றது. இது நடந்திருக்கின்ற ஊழல்களில் ஒரு சிறு பட்டியல் தான். இன்னும் அதை பற்றிய மற்ற துறையில் நடக்கின்ற ஊழல்களை பற்றியும் நாங்கள் விவரங்கள் எடுத்துக் கொண்டிருக்கின்றோம். அதையும் விரைவில் வெளியிடுவோம். இந்த ஊழல் நான் 24-25 ஊழல்களை சொல்லியிருக்கின்றேன். அந்த புத்தகத்தில் இந்த ஒவ்வொரு ஊழலை பற்றிய விவரங்கள் தரப்பட்டிருக்கின்றன என்பதையும் நான் சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன். நாங்கள் கவர்னரிடம் கொடுத்து 5வது மாதம் அதை கொடுத்தோம்.
ஏன் இவ்வளவு நாட்கள் அமைதியாக இருந்தோம் என்றால் ஏதாவது நடவடிக்கைகள் எடுப்பார்கள் என்ற நம்பிக்கையில் இருந்தோம். நாங்கள் கொடுத்த குற்றச்சாட்டுகளில் 2 மீது ஏதோ நடவடிக்கை எடுத்திருக்கின்றேன் என்று ஏதோ ஒரு கல்துடைப்பு நாடகம் நடத்தி இருக்கின்றார்கள். அதாவது அரசு அதிகாரி முத்துக்குமார் சாமியுடைய தற்கொலைக்கு கைது செய்வது போல் அந்த அமைச்சர் அக்ரி கிருஷ்ணமூர்த்தியை கைது செய்து பிறகு வழக்கு நடப்பதாக சொல்கின்றார்கள். அந்த வழக்கு கூட நாங்கள் சிபிஐயிடம் அதை ஹேண்ட் ஓவர் செய்ய வேண்டும் என்றுதான் நாங்கள் வலியுறுத்துகின்றோம். ஏனென்றால் தமிழக போலீசார் அதை விசாரிக்கும் போது அதில் நியாயம் கிடைக்காது என்று எங்களுக்கு தெரியும். அதேபோல் கொக்கோ கோலா நிறுவனத்திற்கு நிலம் வழங்கியதில் தோப்பூர் வெங்கடாச்சலம் என்ற அமைச்சர் ஊழல் செய்திருக்கின்றார் என்று சொல்லியிருக்கின்றோம். அந்த ஒப்பந்தத்தை மட்டும் இப்போது ரத்து செய்திருக்கின்றார்கள். ஆனால் கொக்கோ கோலா நிறுவனம் கொடுத்த தோப்பூர் வெங்கடாச்சலத்திற்கு கொடுத்த அந்த லஞ்ச பணத்தை திரும்பி வாங்கிக் கொண்டார்களா என்று எங்களுக்கு தெரியவில்லை. நாங்கள் அதற்குள் போகவும் விரும்பவில்லை. ஆனால் தோப்பூர் வெங்கடாச்சலத்தின் மீது எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கவில்லை. மற்ற குற்றச்சாட்டுகளை இதுவரை எந்த விதமான பதிலும் தமிழக அரசோ கவர்னரோ சொல்லவில்லை. ஆகவே இதை இன்றைக்கு வெளியிட வேண்டும், மக்களுக்கு உண்மைகள் தெரிய வேண்டும் என்ற கட்டாயம் ஏற்பட்டிருக்கின்றது. இது நாங்கள் கொடுத்தது ஒரு துளிதான். இன்னும் பல ஊழல்கள் நடந்து கொண்டே இருக்கின்றன. அவற்றையெல்லாம் தொகுத்துக் கொண்டிருக்கின்றோம். இதைவிட மிகப்பெரிய மெகா ஊழல்கள் பல விஷயங்களில் நடந்திருக்கின்றன. அதையும் இதையும் சேர்த்து நாங்கள் இப்போதே மக்களிடம் விநியோகம் செய்வோம். தேர்தலில் இந்த அரசாங்கத்தின் மீது இந்த குற்றச்சாட்டுகளை வைத்துத்தான் இந்த அரசாங்கத்தை வீட்டுக்கு அனுப்ப வேண்டும் என்று மக்களிடம் சொல்லப்படுகிறது. அதாவது பத்திரிகையாளர்களை மிரட்டி செய்திகளை வெளியிடாமல் தடுத்துவிட்டால் நாம் மக்களுக்கு உண்மைகளை தெரியாமல் செய்துவிடலாம் என்று நினைக்கின்றார்கள். அது தவறு. பத்திரிகையை பொறுத்தவரையில் அவர் சுதந்திரமாக செயல்படக்கூடியவர்கள். ஒரு சில பத்திரிகைகள் வேணா பயந்து கொள்ளலாமே ஒழிய பெரும்பாலான பத்திரிகைகளும் தொலைக்காட்சிகளும் இன்றைக்கு நடுநிலைமையோடு நடந்து கொள்கின்றார்கள். அந்த பத்திரிகைக்காரர்களுக்காக என்னுடைய பாராட்டு. குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் வாரந்தோறும் வருகின்ற ஆனந்த விடர் பத்திரிகை கடந்த ஒரு வருடமாக மிக தெளிவாக தலையங்கங்கள் எழுதி இந்த அரசாங்கத்தில் நடக்கின்ற ஊழல்களை எல்லாம் மந்திரி வாரியாக வெளியிட்டு வருகின்றார்கள். நான் எல்லா பத்திரிகைக்காரர்களையும் பாராட்ட கடமைப்பட்டிருக்கின்றேன். ஜனநாயகத்தில் பத்திரிகைகள் உங்களுடைய கடமைகளை முழுமையாக செய்கின்றீர்கள். இன்னும் கொஞ்சம் வேகமாக செய்வீர்கள் என்று எதிர்பார்க்கிறேன். நீங்கள் ஊழல் இல்லாத கட்சி, ஊழல் உள்ள கட்சி என்ற விவாதத்திற்கே நான் போகவில்லை. ஆளுகின்றவர்கள் யோகியர்களா அயோக்கியர்களா என்பதுதான் இப்போது வைக்கின்ற கேள்வி. ஆளுகின்றவர்கள் ஊழல் பேர்வழிகள் என்பதைத்தான் நான் இப்போ சொல்ல வந்ததே. ஊழல் இல்லாதவர்கள் யார் என்று சொன்னால், எந்த நாட்டில் ஊழல் இல்லை என்று சொன்னால் அதற்கெல்லாம் என்னால் பதில் சொல்ல முடியும். எங்களை பொறுத்தவரையில் கடந்த காலத்தில் நடந்தது, ஹைதர் அலி காலத்தில் நடந்தது, திப்பு சுல்தான் காலத்தில் நடந்தது, இதை பற்றியெல்லாம் எங்களுக்கு கவலை இல்லை. மோடி காலத்தில், ஜெயலலிதா காலத்தில் நடப்பவர்களில் தான் நாங்கள் அக்கறையுள்ளவர்களாக இருக்கின்றோம். ஏனென்றால் இப்போது நடைபெறுபவை திருத்தப்பட்டால்தான், தண்டிக்கப்பட்டால்தான் வருகின்ற காலம் தூய காலமாக இருக்கும் என்ற காரணம்தான். நான் உங்களிடம் கொடுத்த இந்த புத்தகத்தை தயவு செய்து படித்துவிட்டு பார்த்து ஆதாரங்கள் பத்தவில்லை என்று சொன்னால் நாளை நீங்கள் என்னிடம் தனியாக வந்தால் நான் ஆதாரங்களை உங்களுக்கு தனியாக காட்டுகின்றேன். Please go through the book.